என்ன மாப்ள, எங்க கிளம்பிட்டீங்க? இங்க பார், உங்ககிட்டலாம் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு வழி விடு. ஹலோ, அப்படியெல்லாம் விட்டுற முடியாது பிரதர். நானே நீ எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு தானே இங்கேயே இருக்கேன். இதுல நீ என்னையவே வழிவிட சொல்ற? இங்க பாரு, இப்ப நீ என்ன விடலன்னு வச்சுக்கோ, எனக்கு கெட்ட கோவம் வரும். ரொம்ப சிரமப்பட்டு அங்க தப்பிச்சு இருக்கேன், என்ன டென்ஷன் பண்ணாத நீ சொல்லிட்ட. உன் கோவம் என்ன செய்யும் பிரதர்? உன் கோவத்துக்கு எல்லாம் பயப்படுற ஆளா நான்? ஏன் முடிவு ஒண்ணுதான், நீ இங்க இருந்து போகவே கூடாது. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அங்க அம்மா அப்பா வருஷா எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. இன்னும் 3 மணி நேரத்துல அந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும். இந்த நிச்சயதார்த்தம் அப்பாவோட மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை. அப்பா சூரியகுமார் அங்கிளுக்கு கொடுத்திருக்க ப்ராமிஸ். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வந்திருப்பாங்க. இப்ப நாங்க போகலன்னா அது அப்பாக்கு எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடும் தெரியும்ல. இதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா? ஹே, இதெல்லாம் நான் யோசிக்காமலாம் இல்ல. ஆனா இந்த பிரச்சனையை இவ்ளோ தூரம் கொண்டு வந்தவனே நீதானே. நீ மரியாதையா வர்ஷாவை பார்த்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன்னா இந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். நீ பிரச்சனையை வளர்த்துட்டு அப்பாவோட மானம் கௌரவம் இப்ப கதை சொல்றியா? அப்போ நம்ம குடும்பம் என்னாலும் உனக்கு பிரச்சனை இல்ல. உனக்கு நீ வாழப்போற குடும்பம் நல்லா இருக்கணும், அதானே உன் ப்ராப்ளமே, அப்படிதானே? இது பாரு, எனக்கு நீ ரோஹிணிய கல்யாணம் பண்ணணும். ஏன்னா நீ அவளை கல்யாணம் பண்றன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க. மொத்த குடும்பத்தையும் நம்ப வச்சிருக்க. அதுவும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்திருக்க. இப்போ இந்த கட்டத்துல நீ விட்டுட்டு போறது பெரிய துரோகம். ஹே, நீ பண்ற பெரிய பாவம். அத நான் பண்ண விட மாட்டேன். 2025ல பாவம் புண்ணியம் இந்த வார்த்தையெல்லாம் டிக்ஷனரியில இருந்து டெலிட் பண்ணிட்டாங்க தெரியுமா? நீ என்னடான்னா இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்க. இங்க பார், நான் இங்க இருந்து தப்பிக்கணும்னு எப்போ முடிவு பண்ணிட்டேன். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. சரி, நான் ஆள் கிடையாதா? நான் பயங்கரமா சத்தம் போடுறேன், உள்ள இருந்து ஆள் வருவாங்க. பரவாயில்லையா? ஏய், நான் பயமுறுத்துறியா? கதிர் குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நீ யாரு, எதுக்காக இங்க இருக்கன்ற விஷயத்த நான் சொல்லுவேன். கதிரை கரெக்ட் பண்ணதான் இந்த எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். கதிர் அம்மா, அதான் என் அத்தை ரங்கநாயகி. உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? உன் பக்கமும் தப்ப வச்சுக்கிட்டு நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு அருண், நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, நான் உன்னை போக விட மாட்டேன். நான் போவேன். நான் போக விட மாட்டேன். நான் போவேன். நான் போக விட மாட்டேன்னு சொல்றேன்ல. அறிவு கெட்டவன். பேரண்டி, உள்ள இருக்கிறவங்களுக்கு வேணா நீ யாரு என்னன்னு தெரியாம இருக்கலாம். இந்த பாட்டிக்கு உன் ஜாதகமே அத்துப்படி. இங்க இருக்கிறவங்க யாரை வேணாலும் நீ மீறி போகலாம், ஆனா நீ என்ன தாண்டி போகவே முடியாது. உள்ள போ. என்ன பாக்குற? உள்ள போனா போ. போன்னு சொல்றேன்ல. போ. இந்த பாட்டி ஏன் இவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க புரியலையே. இப்ப எப்படி இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறது?